இந்த விஜய் வீட்டுக்குள்ளேயே இருக்கான். வெளிய வா, வெளிய வான்னு கூப்பிடுறீங்க. தேர்தல் ஒட்டி ஒவ்வொரு வீட்லேருந்து விஜய் வருவாப்ல அப்படின்னு உங்க தலைவர் சொன்னாரு. வெளிய வான்னு கூப்பிட்டது நாங்க எதுக்கு அவர முகத்த பார்க்கறதுக்கா கூப்பிடுறோம். அரசியல் பேச தானே கூப்பிடுறோம். ஏன் அது தெரிஞ்சா இங்க தானே கூப்பிடுறோம். நாங்க தெரிஞ்சா பேச கேரளாக்கு வர மாட்டோமா? சொல்லுங்க. தெரிஞ்சா பேச மாட்டோமா? எங்களுக்கு ஏதாவது வருமா? இப்ப நீங்க வந்து வெறும் ஒரு டான்ஸ் ஆடுங்கன்னா வந்து ஆடுவோம். ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு போங்க திருப்பாச்சின்னா பேசுவோம். தெரியாத திடீர்னு வா வான்னா வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? அதுவும் சரிதான். திடீர்னு வா வான்னா எப்படிங்க வந்து சரி வந்துட்டாரு. வந்து என்ன பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன காரல் மார்க்சியம் பேசுவாரா? அம்பேத்கரிசம் பேசுவாரா? பெரியாரிசம் பேசுவாரா? இல்ல. எதுவுமே பேச மாட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன தலைவர், சொல்றாங்க? கொள்கை தலைவர்கள். கடைசி வரைக்கும் எம்ஜிஆரை ஒடுக்குனாங்க, என்னையும் ஒடுக்குறாங்க. ஜெயலலிதாவை காயப்படுத்துனாங்க, என்னையும் காயப்படுத்துறாங்க. காமராஜரை கஷ்டப்படுத்துறாங்க, என்னையும் கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி பேசிட்டு உள்ள போயிருவாரு. தனக்கான வலி வேதனையை பேசக்கூடிய ஒரு தலைவர் மாசத்துக்கு ஒரு முறை வந்தான்னா அவன் டெய்லி வந்தா என்ன? அதனால அத பத்தி பெருசா பேசிட வேண்டியது. வேண்டாம். நீங்க எதிர்பார்க்காதீங்க அவரை. வந்து ஒண்ணும் கிழிக்க போறது இல்லைல்ல. சரி முதல்வர் ஒரு வேளை ம். தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து முதல்வர் ஆயிட்டீங்கன்னா, இதே மாரி தான் இருப்பீங்களா? ம். இந்த அசம்பாவிதத்தை நீங்களும் திங்க் பண்ண முடியல பார்த்தீங்களா? அதனால தான் சொல்றேன். அதனால அசிங்கமா இருக்கும். அது அப்படி நினைச்சு பார்க்குறேன். தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்குறேன். சூறையாடப்படும். எல்லா மரங்கள மால்களும் கட் பண்ணிருவீங்கல்ல? மால்கள் எல்லாம் சூறையாடப்படும். அப்புறம் மெட்ரோ ரயில்ல எல்லாரும் ஃபுட்போர்ட் அடிப்பாங்க. அப்புறம் ட்ரெயின் தலைகீழா ஓடும். தலைவர் மாரி. தலைகீழ ஓடும். ஏசி பஸ் எல்லாமே ஜன்னல்கள் பேக்கப்படும். பேக்குவாங்க. எல்லாமே நாங்க வேற மாதிரி ஆக்கிருவோம். நகரத்தையும் வேற மாதிரி ஆக்கிருவோம். ஒரே ஜிடிஏ நாள்ல. மாதிரி ஆக்கிருவோம். யார் வேணாலும் எந்த கார் வேணாலும் எடுத்து ஓட்டலாம். யார் வேணாலும் எந்த பைக் ஓட்டலாம். எங்க வேணாலும் போய் பேங்க்ல போய் எடுத்துட்டு வரலாம். திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எதையாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்மளே தையல் போட்டுக்கலாம். ஜிடிஏ தான். எல்லாமே. ஜிடிஏ வைஸ் சிட்டி ஜிடிஏ மாதிரி ஆக்கிருவோம் நகரத்தையே. அப்படி ஆக்கிருவோம். அது முடிஞ்சது. சுதந்திரம்ல. அதுதான். அந்த சுதந்திரம் யாருக்கு கிடைக்கும்? நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு அவசரமாயிருச்சு, ஒரு BMW கார் இருக்கு, டக்குன்னு ஏறி போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா. இந்த ஒரு சுதந்திரத்தை நாங்க கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தா. ஆட்சிக்கு வந்தா குடுத்துருவீங்க. நிச்சயம். ஆட்சிக்கு வந்த அப்புறமாவும் தினமும் வருவீங்களா? ஏன் வரணும்? நாங்க வர முடியாது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க வீட்டுக்கு வாங்க. செக்யூரிட்டி ஹிந்திக்காரரு ஹிந்தி கத்துக்கிட்டு வந்து செக்யூரிட்டிட்ட சொல்லிட்டு போங்க. அவரு அதிகாரிகள் தமிழ் கத்துக்கிட்டு வந்து எங்க தலைவர்கிட்ட சொல்லுவாரு.